summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அதாவது அவங்க சின்ன வயசுலேயே அந்த பெண்மைக்குரிய உணர்வுகளை அவங்க உணர்ந்தாங்களாம். அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேர் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்களாம். உங்களுக்கு ஹெச்ஐவி வந்தது? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்து அவர் கூட இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, ப்ரீத்திங் ப்ராப்ளம், இங்கே பிளாக்லாம் வந்து ரொம்ப சஃபர் ஆன, ஃபீவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்திருக்கு. எனக்கு கொடுத்த டேப்லெட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து பக்குன்னு ஆச்சு. செத்து போகணுன்ற ஒரு மனநிலை தான் எனக்கு இருந்தது. எனக்கு அதுலேருந்து மீண்டு வரவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிரதர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க, விஷயங்கள் தெரிஞ்ச உடனே அவங்களோட டார்ச்சர் அதிகமாகிட்டுருக்கு. செக்ஸ் அஜாக்கிரதையாக இருந்ததுனால ஏஜ் பாசிட்டிவோட இந்த சொசைட்டியில் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கேன். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட இறைவி LGBTQ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து ஃபாத்திமா வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கக்கூடிய நபருக்கு தமிழ் மொழி தெரியாத அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார் அவங்க, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாத்திமா, இவங்களுடைய பேரு, இவங்க என்ன விஷயத்துக்காக உங்களோட டீம் கிட்ட வந்தாங்க? இவங்க வந்து பிரீத்தம் என்கின்ற பிரீத்தி, ஓகேங்களா? இவங்க ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து HIV பாசிட்டிவ் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க கதையை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து யங் ஏஜில் வந்து இந்த மாதிரி HIV பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆகிட்டு வரப்போகிற குழந்தை ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் வந்து போய் ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டு அவங்க ரொம்ப ஏர்லி ஏஜ் 18-19 அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அது தெரியும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னென்னா, இவங்களோட சூழ்நிலை இன்னொரு குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. நம்பி ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுறோம், அவருக்கு அந்த பாசிட்டிவ் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. காதல் என்ற ஒரு மயக்கத்தில் நம்மளை கொடுத்துடுறோம். அந்த இடத்துல என்ன ஆகுது, அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரியாமல் இவங்க அந்த கேரி ஃபார்வர்ட் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி இருந்தும் அவங்க ஏமாற்றப்பட்டதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி வருங்காலத்தில் குழந்தைகள் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்லன்றதுக்காக கெலாட்டாவை தேடி வந்திருக்கோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு இங்க சென்னை வந்து? मैं जमशेदपुर में जब थी मैं तो वहाँ पे भी अपना एनजीओ को पर लेके जॉब करती थी. बट एनजीओ में जब हमारी जब जॉब छूटी तो बट मुझे ऐसे जॉब की ज़रूरत थी और मेरी फैमिली में मुझे लेके बहुत मतलब मैं फैमिली से बहुत डिप्रेशन में भी रह रही थी. फैमिली मुझे नहीं समझ रही थी और प्लस हमें सोसाइटी भी मुझे नहीं समझ रही थी. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு ஜம்ஷெட்பூர்லேருந்து தெரிஞ்சு வீட்டை விட்டு வந்துட்டாங்க. வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, வீட்லேயும் என்னை புரிஞ்சிக்கல, வேலை செய்கிற இடத்துலையும் புரிஞ்சிக்கல. இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்குது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, எங்களால் வேலை செஞ்சு எங்களை நாங்கள் பார்த்துக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன், ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸும் எங்களை ஏற்றுக்கல. அந்த ஊருக்குள்ளேயும் எங்களை வந்து ஒரு காமெடியாகவோ, எங்களை வந்து ஒரு சீரியஸ்னஸ், எங்களோட சீரியஸ்னஸ், எங்களோட வழிலாம் அவங்களுக்கு தெரியாததுனால நான் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தி வந்து என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காங்க? உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா? எந்த ஏஜில் நீங்கள் திருநங்கை அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்தீங்க? அதாவது அவங்க சின்ன வயசுலேயே அந்த மாதிரி அவங்க வந்து தனியாக ஃபீல் பண்ணாங்களாம். அந்த பெண்மைக்குரிய உணர்வுகளை அவங்க உணர்ந்தாங்களாம். அவங்க நிறைய பூஜை பண்ணுறதுலேருந்து, சாங்ஸ் கேட்கறதுலேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக உணரும்போது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் அவங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேர் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் டியூஷன்ஸ் எல்லாம் தெரியும்போது எல்லாரும் வந்து கேலி கிண்டல் அதிகமாக இருந்ததுனால சில போய் மம்மிக்கிட்டையும் சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இந்த மாதிரி அவன் வந்து கின்னர், டிரான்ஸ்ஜெண்டர், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கிறான் இதுன்னு சொல்லும்போது அவங்களும் அதை வந்து சீரியஸாக வந்து எடுத்துக்கலையா. அவங்களும் வந்து எதுவுமே கேட்கல. ஆனால் வந்து இவனை வந்து கேட்பாங்க போல இருக்கு, இந்த மாதிரி ஏன் இருக்கிற இப்படி இரு அப்படின்னு சொல்லும்போது இவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க இதுவாக இல்லை, என்னோட ஐடென்டிட்டியை பற்றி அவங்க புரிஞ்சிக்கல, இது எனக்கு ரொம்ப பாதிப்பு இருந்ததுன்னு சொல்கிறாரு. இப்போ அவங்களோட வயசு எவ்வளோ ஆகுது? 28. இப்போ வீட்டை விட்டு எப்போ வெளியில் வந்தீங்க நீங்கள்? 12th முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. 12th படித்து முடிச்சுட்டு அவங்களுக்கு வீட்டில் அந்த ரெகக்னைஸ் கிடைக்கல, ஸ்கூலில் காலேஜில் கிண்டல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே வீட்டை விட்டு வெளியே போயிடலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா மட்டும்தானா, அவங்க அப்பா அவங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்கன்றதுனால அவருக்கு அந்த அரவணைப்பும் ரொம்ப கம்மியாக இருந்ததுக்கு ஸோ அதனால் அப்போ வீட்டை விட்டு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ஹெச்ஐவி வந்தது? அவங்களுக்கு ஏஜ் வந்து அப்போ 19 இருக்கும். அப்போ 19 வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த ஹோட்டல் ஜாப்காக போயிட்டு இருந்தாங்க இல்லையா, ரொம்ப தூரன்றதுனால பிக்கப் ட்ராப்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும்போது ஒரு நண்பரோட பழகியிருக்காங்க. அவர் ஹோட்டலில் விடுறது, பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணும்போது அவங்க கூட வந்து அவர் பழகியிருக்காங்க.
ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்ந்து அவர் கூட இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஏஜ் ஆஃப் 19 வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சில டேப்லெட்லாம் எடுக்கும்போது இவங்க கேட்டிருக்காங்க, இது என்ன டேப்லெட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என்னோட இம்யூனிட்டி பவருக்காக நான் எடுக்கிற டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க அதை, ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லை, மெடிசன் பற்றி எதுவுமே தெரியாது, அவங்களும் எந்த மெடிசனும் சாப்பிட்றவங்க இல்லை. ஸோ அதை வந்து அவர் கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 2019 வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருந்திருக்கு அந்த ட்ரைனிங் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது. இப்போ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போயிட்டு உடம்பு சரியாமல் இருந்திருக்காங்க. ப்ரீத்திங் ப்ராப்ளம், இங்கே பிளாக்லாம் வந்து ரொம்ப சஃபர் ஆனேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் ரிக்கவர் ஆகி மறுபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் பேக் டு ஒர்க்குன்ற மாதிரி ஒரு என்ஜிஓவில் வேலைக்கு வந்துட்டேன். அந்த என்ஜிஓவில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங் போடுவாங்க, HIV கேம்பிங் போட்டு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அப்போது வந்து நான் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு இப்படி தெரிய வந்தது. அப்படி தெரிய வந்தோடனே எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் அங்கே என்னென்னா அந்த டேப்லெட்ஸ் எனக்கு கொடுத்த டேப்லெட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து பக்குன்னு ஆச்சு. அப்போ எங்கேருந்து வந்ததுன்றதை வந்து நான் அன்றைக்கி தான், ஏன்னா இந்த டேப்லெட்ஸை தான் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அவர் அதை மறைச்சி தான் இவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டேப்லெட்டை பார்க்கும்போது தான் அவங்க ரெகக்னைஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் இது டிசீஸ் நமக்கு பரவி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி பேச கொள்ளும்போது அவர் அதை வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அது லவ் பண்ணி அவர் மூலியமா தான் வந்தது அப்படிங்கிறது கன்ஃபார்மா, இல்லை வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தோ இல்லை வேற விதமாக வந்திருக்கா? அந்த ரிசல்ட் வந்த பிறகு அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜாபுக்கு இங்கே வந்தேன், இந்த மாதிரி இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள்னு வந்துருச்சு. ஸோ அவரோட லைஃப்பில் வந்து அவர் மட்டும்தான் இருந்திருக்காரு. ஸோ வேறு யாருமே இல்லை அந்த லைஃப்பில். ஸோ அப்படின்னும் போது அந்த மெடிசன்ஸ்லாம் அவரும் யூஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு வேறு எதனா ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தால் கூட நான் வந்து தப்பாக நான் யோசிக்கலாம். ஆனால் எனக்கு வேறு ரிலேஷன்ஷிப் இல்லை இப்போ வரைக்கும். ஏன்னா இப்போவும் நான் வந்து அந்த பாசிட்டிவில் இருக்கிறனால இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அவர் மட்டும்தான் அப்படின்றாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே புரியலையா. அவங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரணமாக இருந்திருக்கு. அதை எப்படி யார்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, முழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல. இதை பற்றி நம்ம தெரிஞ்சவங்ககிட்டையும் சொல்ல முடியாது, தெரியாதவங்ககிட்டையும் சொல்ல முடியாதுன்ற ஒரு பயம் வந்து அவங்கள ரொம்ப மைண்ட் அளவில் ரொம்ப மனசளவுலையும் ரொம்ப பாதிச்சு தான். ஸோ அவங்க என்ன தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடந்தாலும் அவங்களால வந்து அதை உள்ளே இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு உள்ளே இருக்க முடியும், ஒன்றும் செத்து போகணும் இல்லை நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து எனக்கு செத்து போகணுன்ற ஒரு மனநிலை தான் எனக்கு இருந்தது. எனக்கு அதுலேருந்து மீண்டு வரவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியல, எப்படி இது சொல்லாமல் இருக்க முடியும்னு தெரியல. ஆனால் எண்ட் ஆஃப் டே நான் தான் அதை ரிக்கவர் பண்ணி ஆகணுன்றதுனால எனக்கு என்ஜிஓவில் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் சரி நம்ம வேலைக்கு போகலாம், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறேன். இப்போ ஒருத்தர் நம்பணும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஓகே இவர் கூட வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு காதல் வயப்பட்டு இருந்தீங்க. ஆனால் அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு. ஃபேமிலி சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் யாரும் சப்போர்ட் பண்ணல. இப்போ உடல்நிலையும் இப்படி பாதிச்சிருச்சுங்கும் போது இந்த 3 மனநிலையும் எப்படி அவங்களால எப்படி ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல? அவங்க வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரத்துக்கு மனதளவில் நிறைய போராட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. ஒரே விஷயந்தான், அவங்க தைரியமாக இருந்து மீண்டு வந்தால் மட்டும்தான் இதை சர்வே பண்ண முடியுன்றதில் மட்டும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. பட் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறது டிஃபிகல்ட்டிஸ் இல்லையா. என்ன நானே சமாதானம் படுத்திக்கிட்டாலும், நான் வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டாலும் எனக்கு வந்து ஃபேமிலி லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஸோ நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டிலேருந்து ஒரு 2000 ரூபாய் நான் எடுத்துக்கிட்டு பெக்கிங் பண்ணிக்கிட்டு அங்கங்கே பெக்கிங் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னை தேத்திக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இவங்க தேத்திட்டு வரும்போது ஒவ்வொரு என்ஜிஓவில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க உங்களுக்கு HIV இருக்குன்னு உங்கள் வீட்டில் தெரிஞ்சதும்? அதான் அவங்க வீட்டில் வந்து அவங்க பிரதர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பிரதர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்ஃப்க்கு விஷயங்கள் தெரிஞ்ச உடனே அவங்களோட டார்ச்சர் அதிகமாகிட்டுருக்கு வீட்டில். ஸோ அந்த டார்ச்சர் அதிகமாகிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது இல்லையா, அவங்க அந்த குழந்தையோட லைஃப்பை மீன் பண்ணி நீ இப்படி இருந்தால் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு டார்ச்சர் பண்ணவும் அந்த மனநிலையிலேருந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்காரு. இவங்க வந்து ஒரே ஒருத்தர் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களா, இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வந்ததோ, இல்லை இவங்களுக்காக பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததோ அப்படி இருந்திருக்காங்களா? ஸோ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு வாட்டி ஏமாந்து லைஃப்பில் மனசளவில் பாதித்ததுனால யாருக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லை எனக்கு. அதுவும் இல்லாமல் என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நான் யாருக்கும் வந்து
அப்ரோச் பண்ணவும் விரும்பல, அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் நான் இடம் கொடுக்கறது இல்லை அப்படின்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு உடல் அளவில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் என்னெல்லாம் இருக்கு? நார்மலாக தான் இருக்கிறாங்க மேடம், இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒரு என்ஜிஓவில், ஆனால் இவங்களால ஒரு வேலைக்கு போக முடியல இல்லையா, வேலைக்கு போகிற இடத்துல டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது, அப்யூசஸ் இருக்குன்றதுனால ஒவ்வொரு என்ஜிஓவாக நாடி போகிறாங்க. அவங்க வந்து கொன்சா गाँव को गया, दिल्ली, जमशेदपुर, दिल्ली गए हैं, फिर जाके सूरत, अहमदाबाद, पूना, कोलकाता இந்த மாதிரி எல்லா என்ஜிஓக்கும் போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னென்னா இவங்கள அவங்களோட வச்சுக்கிறதுக்கு, இவங்கள அவங்களோட ஒரு ஆளாக வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இவங்க வாழ்வாதாரம்ன்றது கேள்விக்குறியாகுது இல்லையா, இவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், இவங்களுக்கும் நம்ம வாழணும் சாதிக்கணுன்ற எண்ணங்கள் வரும்போது அதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து எந்த என்ஜிஓலையும் அவங்க கிடைக்கல. ஸோ அப்படி கிடைக்காத வந்து ஃபைனலாக வந்திருக்க இடம் நம்ம தமிழ்நாடு தான். எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுவாங்களே, வென்றோரை வாழ வைக்கும் நாடுன்றதுனால இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ரொம்ப அந்த சூப்பர்வைசர் இல்லையா, சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, பிரேக் இல்லை, டைம் இல்லை, ரொம்ப ஒர்க் லோட் நிறைய கொடுத்து அவங்களால வந்து ஒர்க்கு ஹெவியாக கொடுத்தாலும் செய்ய முடியாது இல்லையா. ஏன்னா இவங்க ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியாது. அந்த மனநிலையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டு மூலயமா வந்து இறைவின்ற ஆர்கனைசேஷனை நம்பி வந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், உங்களுக்கு அங்கே அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நேராக நம்ம ஹோமுக்கு கிளம்பி வந்துருங்க. ஹோமில் வந்து ஒரு 1 வீக் 10 days வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா வரவங்களாம் வந்துட்டு உடனே ஓடிடுவாங்க, எதனா பிரச்சனை இருக்கும், அவங்க பேக் எண்டில் எதனா ப்ராப்ளம் இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு இங்கே அங்கன்னு ஓடி கஷ்டப்பட்டுருக்கீங்க, வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக் 10 days, அப்போ ஃபெஸ்டிவல் லீவ்லாம் வேறு இருந்தது, அப்போ ஜாப் எங்கேயும் போக முடியாது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அவங்க 10 days ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு ஒரு வேலைக்காகவும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி தனக்கு எய்ட்ஸ் வந்த பீப்புள் வந்து எய்ட்ஸ் பரவாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களோட உடல் உறவு கொள்ளும் போதும், செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போதும் என்னென்ன வந்து பாதிப்புகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க, என்ன விதமான வந்து ஒரு அவேர்னஸ் சொசைட்டியில் இருக்குது அப்படின்றத வந்து எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது இல்லையா. எங்களுக்கு ஒரு 10% 20% தெரிஞ்சாலுமே மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்க, ஊர்லேருந்து வரவங்க தன்னோட பழகுறாங்க, ரிலேஷன்ஷிப் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது அவங்க மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பர்சன்னும் போது என்ன மெடிசனும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜெனரேஷன் பசங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத ஒரு அவேர்னஸாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் கெலாட்டா சேனலுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க வந்து அதையும் தாண்டி வந்து அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட நீடு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அவங்களோட மெடிக்கலுக்கு டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறதுக்கான ஒரு சர்ஜரி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கான ஒரு உதவிகள் கேட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஒருத்தங்களை நம்பி ஏமாந்ததால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க அது நம்பி வந்து நம்ம வந்து வந்துட்டோம், ஒரு ஊரை விட்டு வரோம், ஓடி வரோம் அப்படின்னும் போது நம்ம 4 பேர்கிட்ட பழகுவோம், 4 பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம், காதல் வயப்படுவோம். இதில் வந்து ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யாரை வேணாலும் நம்பி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடலாம், யாரை வேணாலும் லவ் பண்ணலாம். ஆனால் ரிலேஷன்ஷிப் செக்ஸ் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்ததுனால, நம்பின இடத்துல இந்த அஜாக்கிரதை இருந்ததுனால, ஏன்னா அவரை பற்றி தெரியல, அவருக்கு என்ன டிசீஸ் இருக்குன்னு தெரியல, நம்பி பழகுறதுனால நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் ஏஜ் பாசிட்டிவோட இந்த சொசைட்டியில் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கேன். இந்த நிலைமை மற்ற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றத வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.